மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5th கிளாஸ் சயின்ஸ்ல யூனிட் 2ல மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? சோ இன்னைக்கு நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஃபைபர் அண்ட் நேச்சுரல் ஃபைபர் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர் அதாவது செயற்கை இலைகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, எப்பவுமே இலைகளை ஒன்னொன்னா சேர்த்து நூலா தயாரிச்சு என்ன பண்ணுவாங்க, துணிகள் ஆடைகள் எல்லாமே என்ன செய்வாங்க. சோ இப்போ பாருங்க, ஃபைபர்னா இலைகளை ஒவ்வொன்னா சேர்த்து நூல்கள் ஆக்கி மனிதர்கள் என்ன செய்றாங்க, தயாரிக்கிறாங்க. சோ அதுல 2 டைப் தான். ஒன்று நேச்சுரல் ஃபைபர், அதுல பாருங்க அதுல 2 டைப் இருக்குன்னு இருக்காங்க. ஒன்று பிளானட் ஃபைபர், இன்னொன்று அனிமல் ஃபைபர் அப்படின்னு சொல்றாங்க. சோ தாவரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய நூல்கள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா விலங்குகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய நூல்கள். சோ இப்போ சிந்தட்டிக் ஃபைபர் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? நான் ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன். ஒரு அழகான தையல் கடையில 2 நூல்கள் பக்கத்துல இருக்குது. சோ அதுல பட்டு நூல் சொல்லுது, நான் தான் ரொம்ப அழகா இருப்பேன், பளபளப்பா இருப்பேன், அரண்மனையில பெரிய பெரிய ராஜாக்கள் போடுற பட்டுச்சலையில நான் தான் இருப்பேன், நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசிக்கிட்டே இருக்கு. அடுத்தல பாத்தீங்க அப்படின்னா நைலான் நூல் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு நைலான் நூல் என்ன சொல்லுது, பார்க்க சாதாரணமா கெமிக்கல் வாசனை அடிச்சுக்கிட்டு ரொம்பவே அமைதியா இருக்கு. அடுத்தல பட்டு நூல் மறுபடியும் வறண்ட இழுக்கு. நைலான் நூலை பார்த்து நக்கலா சிரிக்கு, நீலாம் ஒரு நூலா, உங்ககிட்ட பளபளப்பும் இல்ல, ஒரு அழகு இல்ல அப்படின்ட்டு கேலி செய்யுது. நைலான் நூல் அமைதியா, தம்பி அழகு மட்டும் முக்கியம் இல்ல, நாம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோம், மத்தவங்களுக்கு எப்படி உதவுறோம் அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்னு சொல்லுது. இப்பதான் கதையோட ஒரு ட்விஸ்டே வருது. சில நாள் கழிச்சு அந்த ஊர்ல பெரிய மலையேறும் பயிற்சி நடக்குது. அங்க ஒரு பெரிய ஆபத்து வருது. மலை உச்சியில மாட்டிக்கிட்ட ஒரு சிறுவனை பாதுகாக்க உறுதியான கயிறு தேவைப்படுது. உடனே தையல்காரர் என்ன பண்றாரு, ஓடி வராரு. அழகு நிறைந்த அந்த பட்டு நூலை தொட்டு பாக்குறாரு. லேசா இழுத்த உடனே டக்குன்னு என்ன ஆயிட்டு, அருந்துட்டு. அடுத்துட்டு நைலான் நூலை தொட்டு இழுத்து பாக்குறாரு. ரொம்ப பலமா ஸ்ட்ராங்கா இருக்கு, அறுபடுற வழியே இல்லை. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நைலான் கயிறு எஃகு கம்பியை விட, ஸ்டீல் ஒயரை விட என்ன இருக்கும், ரொம்ப வலிமையானது அல்லவா. உடனே அந்த நைலான் கயிற்றை என்ன பண்ற தையல்காரரு எடுத்துட்டு போய் மலையில மாட்டிக்கொண்டு அந்த சிறுவனை பத்திரமா கீழே இறக்கி என்னச்சுறாங்க, காப்பாத்துறாங்க. நைலான் நூலின் வலிமையை பார்த்து எல்லாருமே என்னச்சுறாங்க, பாராட்டுறாங்க. அன்று முதல் பட்டு நூல் என்ன ஆயிட்டு, தன் தப்ப புரிஞ்சுக்கிட்டு, அழகு மட்டும் முக்கியம் இல்ல, மன உறுதியும் பயனுள்ள தன்மையும் தான் ஒருவனை உயர்த்தும் அப்படிங்கிறத என்ன செஞ்சு உணர்ந்துட்டு. மாணவர்களை இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நேச்சுரல்ஸுக்கு பார்க்க அழகா இருந்தாலும் மனிதனால் ரசாயனம் மூலம் உருவாக்கப்பட்ட நைலான் தான் உலகத்திலே என்னது, வலிமையானது. சிந்தட்டிக் ஃபைபர் தான் என்னது, வலிமையானது. அதனாலதான் அது எதுலலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பேராஷூட் மற்றும் மலையேறும் கயிறுகள்ல இந்த நைலான பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம லைஃபுக்கு இதுல இருந்து என்ன மோட்டிவேஷன், அதே போலதான் நாம பார்க்க எப்படி இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம எவ்வளவு உறுதியா ஸ்ட்ராங்கா கான்பிடண்டா இருக்கோம், மத்தவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கிறவங்க தான் முக்கியம். சோ இப்ப இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். சரியா? நான் இப்ப ஒரு அனிமேஷன் ஷேர் பண்றேன். இப்ப பாருங்க, சிந்தட்டிக் ஃபைபர் அதாவது செயற்கையான இலைகள் மனிதனால் உருவாக்கக்கூடிய ரெண்டுமே. நேச்சுரல் ஃபைபரும் மனிதன் தான் உருவாக்குவாங்க, சிந்தட்டிக் ஃபைபரும் என்னதான் மனிதர்கள் தான் உருவாக்குவாங்க. ஏன் நேச்சுரல் அப்படிங்கும் போது இயற்கையில இருந்தே டைரக்டா என்ன பண்ணிடுவாங்க, நூலா எடுத்துருவாங்க. ஆனா இதுல சிந்தட்டிக் ஃபைபர்ல அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கெமிக்கல் ரசாயனத்தெல்லாம் ஊத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இலைகளை தயாரிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நூல்களா என்ன பண்றாங்க, தயாரிக்கிறாங்க. ஸோ மனிதர்கள் 4 வகையான ஃபைபர் அதாவது இந்த இலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. கெமிக்கலை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4 வகையான இலைகளை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரேயான், அடுத்தல 2வது பாருங்க நைலான், 3வது பாலிஸ்டர், 4வது பாத்தீங்க அப்படின்னா அக்ரிலிக்,
மொத்தம் 4 இலைகளை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல முக்கியமா என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கெமிக்கல் ஊத்துவாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிரும், ரேயான் ஃபைபர் வந்து என்ன ஆயிரும், ரெடி ஆயிரும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம ரேயான் ஃபைபருக்கு வந்து என்ன மூலப்பொருள், அதாவது என்ன ரா மெட்டீரியல் எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் வந்து ரா மெட்டீரியல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மரக்கூழ் எடுத்திருக்கேன். சரியா? மரக்கூழ் அப்படிங்கும் போது எல்லா மரத்தையும் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரும். அப்படி இல்ல, ஒரு குறிப்பிட்ட மரங்கள், ஒரு 2-3 மரங்கள் இப்ப சொல்றேன். பைன், யூக்லிபிட்ஸ், இந்த மாதிரி 2-3 மரங்கள்ல இருந்து மரத்தை எடுத்து மரப்பட்டை என்ன பண்ணிடுவாங்க, நீக்கிட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தண்டை கூழாக்குவாங்க. கூழாக்கி அதுல இருந்து செல்லுலோஸ் பிரிச்சு அதுல இந்த கெமிக்கல்ல ஊத்தி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரேயான் ஃபைபர், அதாவது இந்த ரேயான் இலை வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. சரி, நம்ம இப்ப இந்த ப்ராசஸ பண்ணி பார்ப்போமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு என்ன நடக்கு, கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கு. என்ன ஆயிட்டு, ரேயான் இலை வந்து என்ன ஆயிட்டு, தயாராயிட்டு. ஸோ இப்ப அடுத்தால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நைலானுக்கு என்ன யூஸ் பண்ணிருக்காங்க ரா மெட்டீரியல் பார்ப்போமா? ஒரு நிமிஷம். என்ன ரா மெட்டீரியல் எடுத்திருக்காங்க, பட்டு மற்றும் கம்பளி எடுத்திருக்காங்க. சரியா? அது கூட என்ன பண்றாங்க, அதே மாதிரி தான் கெமிக்கலோ ரசாயனத்தை ஊத்தி என்ன பண்றாங்க, பட்டு மற்றும் கம்பளி கூட என்ன பண்றாங்க, கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், நைலான் இலை ரெடி ஆகும். அதாவது நைலான் ஃபைபர் வந்து என்ன ஆகும், ரெடி ஆகும். நம்மளும் செய்வோமா, கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணுவோமா? இங்க இருங்க, நடக்கு பாருங்க. என்ன ஆயிட்டு, நைலான் இலை தயாரானது. இப்போ அடுத்தால பாலிஸ்டர். பாலிஸ்டருக்கு ரா மெட்டீரியல் என்ன எடுத்திருக்காங்க, பெட்ரோலிய பொருட்கள். பெட்ரோலிய பொருட்கள்ல கெமிக்கல் ப்ராசஸ் பண்றாங்க. பண்ணி என்ன பண்றாங்க, பாலிஸ்டர் ஃபைபர், அதாவது பாலிஸ்டர் இலை வந்து தயாராகும். நம்மளும் செஞ்சு பார்ப்போமா, கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, பாலிஸ்டர் இலை தயாராயிட்டு. ஸோ இப்போ அடுத்தால வந்து பாருங்க, 4வது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அக்ரிலிக் ஃபைபர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் எடுத்திருக்காங்க, கம்பளி பொருட்கள். கம்பளி பொருட்கள் கூட கெமிக்கல் ப்ராசஸ வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், அக்ரிலிக் ஃபைபர் கிடைக்கும். ஸோ இயற்கை கம்பளி மாதிரியே இந்த செயற்கை கம்பளியும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த 4 விதமான நம்ம வந்து ஃபைபரை வந்து பார்த்தோம். அப்படிதானே? அதுல இந்த அக்ரிலிக் வந்து அப்படியே இயற்கை கம்பளி மாதிரியே இருக்கும். சரியா? இதுக்கு வந்து செயற்கை கம்பளி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. ஏன்னா இந்த இயற்கை கம்பளி எப்படி இருக்கும், நம்மளோட நல்லா வார்மா வச்சுக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா இருக்கும். ஸோ அதே மாதிரி வேலைகளை இந்த அக்ரிலிக், அதாவது இந்த செயற்கை கம்பளியும் வந்து என்ன செய்யும். ஆனா இந்த இயற்கை கம்பளியை நீங்க வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கிரும். இந்த அக்ரிலிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருங்காது. அப்படியே பளபளப்பாவே நம்மளுடைய கதகதப்பா எல்லாமே அந்த வந்து வேலையை இந்த அக்ரிலிக் ஃபைபர் வந்து செய்யும். ஸோ இப்போ வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ல 4 டைப் இருந்துச்சு. அததான் நீங்க பாத்தீங்க. சரியா? எப்படி நேச்சுரல் ஃபைபர்ல 2 டைப் பாத்தீங்க, பிளானட் ஃபைபர் பாத்தீங்க, அப்புறம் வந்து பாருங்க அனிமல் ஃபைபர் பாத்தீங்க. அதே மாதிரி தான் சிந்தட்டிக் ஃபைபர்லயும் 4 வகையான மனிதர்கள் வந்து நூல்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ரேயான் ஃபைபரு, அப்புறம் நைலான் ஃபைபர், அப்புறம் பாலிஸ்டர் ஃபைபர், அப்புறம் அக்ரிலிக் ஃபைபர். ஸோ இந்த 4 ஃபைபர்லயும் மூலப்பொருள் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கறதான் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ரா மெட்டீரியல் என்ன எடுத்திருக்காங்க, கெமிக்கல் ப்ராசஸ் பண்றாங்க. அது மட்டும் நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃபைபர்னா என்ன, சிந்தட்டிக் ஃபைபர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே? இயற்கையாவே மனிதர்கள் உருவாக்கக்கூடியது, அதாவது தாவரங்கள்ட்ட இருந்து விலங்குகள்ட்ட இருந்து எடுத்து இலைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, நூல்கள் தயாரிப்பாங்க. நூல்களை தயாரிச்சு அது வந்து நேச்சுரல். சரியா? இப்போ இது வந்து சிந்தட்டிக் பாத்தீங்க அப்படின்னா செயற்கையானது. செயற்கையானது பாத்தீங்க, மூலப்பொருட்கள் எடுத்து அதுல ரசாயனத்தையோ கெமிக்கலையோ யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மேன்மேட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபைபர் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அப்படிதானே? இப்போ அடுத்த நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபுட் கிரெயின்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, உணவு தானியங்கள். தானியம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்படிதானே? தானியம் எப்படி இருக்கும், நம்ம வீட்ல எல்லா வீட்லயுமே என்ன இருக்கும், இந்த தானியங்கள் வந்து இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு சிறிய கடினமான ஒரு உலர்ந்த விதை.
ஒவ்வொரு தானியமும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உமையால என்ன செஞ்சிருக்கோம், பாதுகாக்கப்பட்டிருக்கும். மேல வந்து உள்ள விதை இருக்கும், மேல என்ன இருக்கும், உமை மாதிரி என்ன செஞ்சிருக்கும், விதைகளை மூடி இருக்கும். ஸோ இதுல 2 வகையா வணிக ரீதியா பிரிக்காங்க. ஒண்ணு தானியங்களாகவும் இன்னொன்னு பருப்புகளாகவும் என்ன செய்றாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தானியத்துல இருந்து நம்ம உமிய அந்த ஹஸ்க் அந்த ரிமூவ் பண்ணி பார்ப்போமா, எப்படி இருக்கு விதை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இங்க பாருங்க, நான் ஹஸ்க ரிமூவ் பண்ணிட்டேன், அதாவது உமிய ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்க, விதை மட்டும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு தானியத்திற்கு உள்ள என்ன இருக்கும், விதை கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தானியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தானியம்னா என்னது, சிறிய கடினமான உலர்ந்த விதை. சரியா, ஒவ்வொரு தானியம் எப்படி இருக்கும், ஒரு உமையால மூடப்பட்டிருக்கும். தானியங்கள்ல 2 வகைகள் இருக்கு. சரியா, ஒண்ணு வந்து பருப்பு வகைகள், இன்னொன்னு தானியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இப்போ அடுத்த நம்ம பார்க்க போறது வீட் பத்தி பார்க்க போறோம். வீட் பாருங்க, வீட்னா கோதுமை. நம்ம கோதுமை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல. என்ன, நம்ம வீட்ல கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லா இதுலயுமே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே. இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது உலகத்திலே மிக முக்கியமான உணவு பயிர் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் இன் தி வேர்ல்ட். ஹோல்டு வீட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ரீச் இன் ஃபைபர். அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதுமையில நார்ச்சத்துக்கள், வைட்டமின்கள், தாதுகள் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதுமையில பாருங்க, அந்த செடி எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும். பாருங்க, மேல போய் அதோட விதைகளை வந்து இது பண்ணி வச்சிருக்கு. ஸோ இந்த விதைகளை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு ஒரு கொஞ்சோண்டு எடுத்துட்டு விதைக்கு எடுத்துட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் பண்ணாங்க, விற்பனை பண்ணுவாங்க. சரி, அது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் ப்ராசஸ். இப்ப பாருங்க, கோதுமையில இருந்து என்னெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு பாருங்க. பிரெட்டு, கேக்கு, பாஸ்தா, அப்புறம் பாத்தீங்க முளைக்கட்டிய கோதுமை, உடைத்த கோதுமை, இந்த மாதிரிலாம் என்ன பண்றாங்க, கோதுமையில இருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க. ஓகேவா. சோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோதுமையில இருந்து என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க, கோதுமை எந்த அளவுக்கு முக்கியம், சோ அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்க. கோதுமையோட செடி எப்படி இருக்கு பாருங்க, மேல போய் அதோட காய்களை வந்து என்ன செய்யுது, காய்க்கு அந்த விதைகளை வந்து தான் நம்ம என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது மேய்ஸ். நம்ம வந்து என்ன சொல்லுவோம், சோளம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம் அப்படின்னா மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதத்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற வெப்பமண்டல நாடுகள்ல வந்து மற்றும் விதமண்டல மண்டல நாடுகள்ல முதன்மை உணவா என்ன செய்யறாங்க, சாப்பிடுறாங்க. சரியா, சோளம் வந்து மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. சமையலுக்கு பயன்படுத்துற எண்ணெய் இதுல இருந்து என்ன செய்யறாங்க, தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதனுடைய மஞ்சள் மற்றும் பல நிறமான சோளமானது கண் நலத்திற்கு என்னது மிகவும் நல்லது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோளச்சாறு ரெடி பண்றாங்க. அதுல வந்து பல உணவுகளை வந்து இனிப்பா இதை என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. சரி, இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் சோளம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுல வந்து அந்த அளவுக்கு இந்த சோளம் வந்து யூஸ் பண்றது இல்ல. நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கோம், அப்புறம் அவிச்சு சாப்பிட்டுருக்கோம், இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோம். ஆனா மேலைய நாடுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இதைதான் அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ இப்போ நம்மளுடைய உணவு தானியத்துக்கு வருவோமா. ரைஸ் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எல்லார் வீட்லயும் அரிசிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அரிசியை பத்தி கண்டிப்பா நம்ம வந்து எல்லாருமே என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அரிசி ஒரு வகை புல் இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அரிசி ஒரு வகை புல் இனத்தை சேர்ந்தது. அதாவது கரும்பு மற்றும் சோளத்துக்கு அடுத்தபடியா இந்த உலகத்துல அதிகமா பயிரிடுறது இந்த அரிசி தான். அரிசி வந்து அதிகமா எங்க உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா 90% அரிசி ஆசியாவில தான் என்ன செய்றாங்க, உற்பத்தி பண்றாங்க. இதுல வந்து 2 விதமான அரிசிகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளரிசி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் அரிசி சொல்றாங்க. வெள்ளரிசி வந்து சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பழுப்பு நிற அரிசியில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். அதுலதான் நார்ச்சத்து, உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அந்த பழுப்பு நிற அரிசியில தான் இருக்கும். வெள்ளை அரிசிகள்ல சத்து வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இதுல வெள்ளை அரிசி எப்படி இருக்கு, பழுப்பு நிற அரிசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. இப்ப பாருங்க, பழுப்பு நிற அரிசி எப்படி இருக்கு பாருங்க, பிரவுன் கலர்ல இருக்கு. வெள்ளை கலர் அரிசி எப்படி இருக்கு பாருங்க, இப்படி இருக்கு. சரியா, அரிசியிலிருந்து என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க, யாராவது சொல்லுங்க பாப்போம். எஸ், கரெக்ட். இட்லி, இடியாப்பம், அப்புறம் வேற ரைஸ் அவல், வேற கொழுக்கட்டை, இந்த மாதிரி நம்ம அரிசியில வந்து என்ன செய்வோம், நிறைய தயார் பண்ணுவோம். சோ அரிசி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகையில முக்கியமான ஒன்று. அப்படிதானே.
இப்ப இதுல இருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்திருக்கீங்க. அரிசியில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அரிசி இருக்கு, ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரவுன் ரைஸ், அதாவது பழுப்பு நிற அரிசி. சரியா? சோ இந்த பழுப்பு நிற அரிசி தான் நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கும், உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சோ இப்ப நம்ம அடுத்தல பார்க்க போறது பாத்தீங்கன்னா மில்லட், சிறுதானியங்கள். இப்போ நம்ம அரிசி பார்த்தோம் அப்படிதானே? அரிசிக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிறுதானியங்கள் தான். இந்த சிறுதானியங்கள் வந்து அரிசியை விட சின்னதா இருக்கும். இப்ப சிறுதானியங்கள் பாருங்க, சிறிய விதைகள் உடைய புல் இனத்தின் வகையை சார்ந்தது. இதுவும் என்னதான்? புல் வகையை சார்ந்தது. அரிசி என்னதான்? புல் வகையை சார்ந்ததுதான். சிறுதானிய பயிர்கள் வந்து மனிதருக்கு உணவாகவும், விலங்குகளுக்கு தீவனமாகவும் உலகத்துல எல்லா இடத்துலயும் என்ன செய்றாங்க? பயிரிடுறாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன? நம்மளுடைய உடல் எடைய இது குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது. ஏன்னா, இதுல அதிகமா நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? எல்லா இதுலயுமே எப்படி இருக்கு? நார்ச்சத்து அதிகமா இருக்கா? அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போமா? நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? சோ ஒரு 6 வகைகள் வந்து குடுத்துருக்காங்க. சோளம், திணை, கேழ்வரகு, கம்பு, குதிரைவாலி, வரகு. சோ இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பெயர்கள் தான். சோ ஒவ்வொன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க சோளம். சோளத்துல என்ன சொல்றாங்க பாருங்க? நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாருங்க திணை, ஃபாக்ஸ்டெயில் மில்லட் இது சொல்றாங்க. சோ இதுல எப்படி பாருங்க? இதுலயும் அப்படித்தான் சொல்றாங்க. நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தல கேழ்வரகு. கேழ்வரகுக்கு இன்னொரு நேம் நம்ம வந்து வீட்ல சொல்லுவோம். ராகி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாருங்க, சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தல வந்து பாருங்க, பிறல் மில்லட் கம்பு. கம்புல வந்து நம்ம கஞ்சிலாம் காய்ச்சி குடிச்சிருக்கோம் அப்படிதானே? இப்ப வந்து கம்பு பாருங்க, இதுல எப்படி நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும்னு சொல்றாங்க. அடுத்தல வந்து பாருங்க குதிரைவாலி. இந்த சிறுதானியம் பாருங்க எப்படி இருக்குன்னு, நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும். அடுத்தல வந்து பாருங்க வரகு. வரகு பாருங்க, நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா இதுலயுமே உங்களுக்கு என்ன அதிகமா இருக்கு? நார்ச்சத்து அதிகம், உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து மில்லட்ல எவ்வளவு நார்ச்சத்து இருக்கு? அரிசியில எப்படி இருக்கு? எல்லா இதுலயுமே நீங்க பார்த்திருப்பீங்க. என்னென்ன சத்துக்கள் இருக்கு? நம்ம உடம்புக்கு எது ஆரோக்கியமானது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. சோ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து சின்னதா ரீகேப் சொல்றேன். சோ அத பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைபர்னா என்னன்னா, இலைகள். இலைகள வந்து என்ன பண்றாங்க? நூல்களா தயாரிக்கிறாங்க. மனிதர்கள் தான் என்ன பண்றாங்க? நூல்களா தயாரிக்கிறாங்க. சரியா? சோ நூல்கள வந்து 2 வகையா பிரிக்காங்க. ஒண்ணு இயற்கையான முறையில நூல்கள தயாரிக்காங்க. இன்னொன்னு செயற்கையான முறையில நூல்கள அப்படின்னா தாவரங்கள்ல இருந்து, விலங்குல இருந்து இலைகளை எடுத்து அத நூல்களா என்ன செய்றாங்க? உருவாக்கி அதிலிருந்து என்ன செய்றாங்கன்னா, துணிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து செய்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அந்த செயற்கையான இலைகள வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, வலிமையான நூல்கள வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்க, ரேயானுக்கு வந்து நம்ம என்ன மூலப்பொருள் எடுத்தோம்? ரேயானுக்கு வந்து மரக்கூழ் எடுத்தோம். அப்படிதானே? இந்த ரேயான் ஃபைபருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போமா? ரேயான் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? மரக்கூழ்ல இருந்து கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ரேயான் ஃபைபர் வந்து தயார் பண்றாங்க. ஸோ இது எங்கெல்லாம் தயார் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கயிறுகள்ல, துணிகள்ல, அப்புறம் வந்து பாருங்க சக்கரம் வடத்துல, அப்புறம் கார்பெட்லலாம் என்ன செய்றாங்க? பயன்படுத்துறாங்க. சரியா? அடுத்தல வந்து பாருங்க நைலான். நைலான் ஃபைபர வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து மீன்பிடிப்பு வலைகள்ல, அப்புறம் வந்து பாருங்க பேராஷூட்ல, அப்புறம் வந்து துணிகள்ல, பல் துலக்கும் பிரஷ்கள்லாம் இத என்ன செய்றாங்க? இந்த நைலான வந்து யூஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த பாலிஸ்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? பாலிஸ்டர் வந்து மூலப்பொருள் என்ன எடுத்திருந்தாங்க? பெட்ரோலிய பொருட்கள் எடுத்திருந்தாங்க. கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? பாலிஸ்டர் இழை கண்டுபிடிச்சாங்க. சோ அத வந்து அந்த இழைகள வச்சு என்னென்னலாம் செய்றாங்க அப்படின்னா, சட்டை, ஃபேண்ட் துணிகள், ரப்பர் குழாய்கள், படச்சுருள்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெட் பாட்டில்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் என்ன செய்றாங்க? தயாரிக்கிறாங்க. சோ 4வது அக்ரிலிக். அக்ரிலிக் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். செயற்கை கம்பளி மாதிரியே செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு செயற்கை கம்பளி அழைப்பாங்க.
ஸோ இதுல இருந்து என்னெல்லாம் அக்ரிலிக் ஃபைபர்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா கம்பளி சட்டை, அப்புறம் வந்து ஷால்வை, அப்புறம் வந்து பிளாங்கெட், கம்பளி பொருட்கள் என்ன செய்றாங்க தயார் பண்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்தலாம் நம்ம வந்து ஒரு அனிமேஷன் பார்க்கலாம், சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஃபைபர்னா என்ன, நேச்சுரல் ஃபைபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க, சரியா? இப்போ வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, சரியா? இப்போ பாருங்க, நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபைபரும் இருக்கு, நேச்சுரல் ஃபைபரும் இருக்கு, சரியா? இதுல நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க எது எதுல வரும், எது நைலான், எது ஜூட், எது சில்க் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து இது பண்ண போறீங்க, ஓகேவா? கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம்னா, இது என்னன்னு சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட். எஸ் கரெக்ட், இது வந்து ஜூட். கரெக்டா சொல்லியிருக்கீங்க, ஓகேவா? அடுத்தால நான் ஒன்னு எடுக்கிறேன், அதை சொல்லுங்க பாப்போம். இது என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ் கரெக்ட், இது வந்து என்னது, வூல், கம்பளி, ஓகேவா? அடுத்தல வந்து பாருங்க, இது எந்த மாதிரி ஒரு ஃபைபர் பாருங்க. எஸ் கரெக்ட், ரேயான். அடுத்த வந்து பாருங்க, இது என்னது, எஸ் சில்க், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இப்ப அடுத்தல வந்து பாருங்க, இது என்னது, எஸ் காட்டன். இது என்னது, எஸ் நைலான். இப்ப நம்ம நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாப்போமா? இப்ப பாருங்க, எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தால டிக்டேஷன் பார்க்க போறோம், சரியா? நான் வந்து ஒன்று சொல்றேன், நீங்க வந்து நோட்ல வந்து எழுதிக்கோங்க. ஃபைபர், இலைகள், சிந்தட்டிக், செயற்கையான, நேச்சுரல், இயற்கையான, மில்லட், சிறுதானியங்கள், பாலிஸ்டர், பாலிஸ்டர். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வாட்டி நம்ம வந்து பார்ப்போம், சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத லைட்டா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபைபர்னா என்னன்னு பார்த்தோம். போன கிளாஸ்ல நீங்க நேச்சுரல் ஃபைபர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அதுல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு பிளான்ட் ஃபைபர், அதாவது தாவர இலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனிமல் ஃபைபர், அதாவது விலங்கு இலைகள், அதாவது விலங்குகிட்ட இருந்து இலைகளை எடுத்து என்ன செய்வாங்க, நூல்கள் தயாரிப்பாங்க. அடுத்தால வந்து நம்ம பார்த்தது சிந்தட்டிக் ஃபைபர். அதுலதான் என்ன இருந்து 4 விதமான இலைகள் கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு வந்து ரேயானு, அப்புறம் நைலான், அப்புறம் பாலிஸ்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக். இந்த 4 வகையான இலைகளை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ 4 வகையான இலைகளுக்கு என்னென்ன மூலப்பொருள்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்காங்க. 4 வகையான மூலப்பொருள் என்னெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படிங்கறத தனியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரேயான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வுட் பல்ப், அதாவது மரக்கூழ். அடுத்தல வந்து பாருங்க நைலான். நைலானுக்கு என்ன மூலப்பொருள், அதாவது என்ன ரா மெட்டீரியல் எடுத்திருக்காங்க அப்படின்னா சில்க் அண்ட் உல். அடுத்தால இது தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பட்டு மற்றும் கம்பளி. அடுத்த வந்து பாருங்க பாலிஸ்டர். பாலிஸ்டருக்கு என்ன மூலப்பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க, பெட்ரோலிய பொருட்கள் எடுத்திருக்காங்க, சரியா? அடுத்தால அக்ரிலிக் ஃபைபருக்கு என்ன எடுத்திருக்காங்க மூலப்பொருள், அதாவது ரா மெட்டீரியல் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா வூல் ப்ராடக்ட், அதாவது கம்பளி பொருட்கள் வந்து எடுத்திருக்காங்க, சரியா? இந்த
இந்த பொருள் சிந்தட்டிக் ஃபைபர் தான் மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்சு ரசாயனத்தை ஊத்தி என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னொரு நேம் இருக்கு, என்னன்னா மேன்மேட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து நீங்க கொஸ்டின் கேட்டா ஈஸியா நீங்க வந்து என்ன செய்யலாம், எழுதிடலாம். ஸோ என்ன நம்ம வந்து அடுத்தல ஃபுட் கிரெயின்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபுட் கிரெயின்ஸ்ல தானியங்கள் பத்தி பார்த்தோம். தானியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தல கோதுமையை பத்தி பார்த்தோம். அப்படிதானே? கோதுமை வந்து எப்படி இருக்கு, கோதுமையோட செடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், சோளம் பார்த்தோம். அப்படிதானே? சோளம் எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க, மேல கீழ இருந்து போய் மேல காய்ச்சி தொங்குதுன்னு பார்த்தோம். அப்படிதானே? அடுத்தல வந்து பாருங்க ரைஸ் பத்தி பார்த்தோம். ரைஸ் எப்படி இருந்துச்சு, அதுல 2 விதமான அரிசிகள் இருந்துச்சு. ஒண்ணு வெள்ளை நிற அரிசி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு நிற அரிசி இருந்துச்சு. அப்படிதானே? அடுத்துல வந்து பாருங்க மில்லட் பார்த்தோம். மில்லட்ல சிறுதானியங்கள், இதுதான் நம்ம உடம்புக்கு நார்ச்சத்து அதிகமா இருந்துச்சு, உடல் எடையை குறைக்க உதவும் அப்படின்னு சொன்னோம். இதுல வந்து ஒரு 6 வகைகள் இருந்துச்சு. அதுல என்னெல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சோளம், திணை, கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி, வரகு, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமானது. இதுல நார் சத்துக்கள்லாம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்னா என்னென்ன தயாரிச்சாங்க, நேச்சுரல் ஃபைபர்ல என்னென்ன தயாரிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கொஸ்டின் இது போட்டு நம்ம வந்து செஞ்சு பார்த்தோம். அதுலயும் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்தால நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நேச்சுரல் ஃபைபர் வந்து எங்கெல்லாம் எதுல இருந்து தயாரிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? தாவரங்கள் இருந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அடுத்துல வந்து பாருங்க பிளானட் ஃபைபர். பிளானட் ஃபைபர் வந்து எதுல இருந்துலாம் எடுக்கிறாங்க, தாவரத்துல இருந்து எடுக்கிறாங்க. ஏதாவது 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட். அது வந்து பருத்தில இருந்து என்ன செய்யறாங்க, காட்டன் எடுக்கிறாங்க. சரியா? விலங்குகள்கிட்ட இருந்து சொல்லுங்க பார்ப்போம். எஸ், கரெக்ட். ஆடுட்டு இருந்து என்ன செய்வாங்க, கம்பளி எடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நேச்சுரல் ஃபைபர்ல உங்களுக்கு வந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சிந்தட்டிக் ஃபைபர்னா செயற்கையாக மனிதர்கள் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க ரசாயனம் ஊத்தி என்ன செய்வாங்க, ரெடி பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஸோ அதுல ஒரு 4 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதையும் எழுதி நீ என்னென்ன மூலப்பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து எழுதிடலாம். ஸோ ஃபைபர்னா என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நாம ஃபைபர்னா இலைகளை ஒவ்வொன்றா சேர்த்து என்ன பண்ணுவாங்க, நூல்களா தயாரிப்பாங்க. ஸோ அந்த நூல்களை தான் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு தேவையான துணிகள், ஆடைகள் எல்லாமே என்ன செய்வாங்க, தயார் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நீங்க இந்த வீடியோவை போட்டு பாருங்க. ஸோ நம்ம இந்த கிளாஸ் வந்து இதோட முடிய போகுது. ஸோ வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.